அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலாவுடைய பேர் அருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் மும்மின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். நண்பர்களே, இன்றைக்கு ஷாபான் பிறை 14, நாளைக்கு ஷாபான் பிறை 15 இன்ஷா அல்லாஹ். இது லைலத்து நிஸ்ஃபு ஷாபான், ஷாபாயின் நடு இரவு என்று சொல்லுவார்கள். ஷபே பராத், பராத்துடைய இரவு என்றும் சொல்லுவார்கள். இந்த இரவுக்கு இன்னும் பல பெயர்கள் இருக்கிறது. யௌமு சக் என்றும் ஒரு பேர் இருக்கிறது. அப்படின்னா பட்ஜெட் போடப்படக்கூடிய நாள் அப்படின்னு இருக்கு. அல்லாஹ் தாலா அடுத்த வருஷம் வரைக்கும் மக்களுக்கு என்னென்ன தேவை, யாருக்கு ஹயாத் இருக்குது, யாருக்கு மௌத் இருக்குது, யாருக்கு கல்யாணம், யாருக்கு புல்லை, யாருக்கு ரிஸ்க்கு என்பதையெல்லாம் இந்த இரவு தான் மலக்குகள்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய இரவு நாளைக்கு இரவு. அதனால் இது பட்ஜெட்டுடைய இரவு என்றும் சொல்லப்படுகிறது. இந்த இரவுடைய சிறப்பை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்காங்க. இதை விளங்காத சிலர் இந்த இரவுக்கு பெரிய சிறப்புலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமானார் சொன்ன ஹதீஸுகள் நிறைய சஹீஹான ஹதீஸ் கிதாபுகளில் காண கிடைக்கிறது. நம்முடைய மூதாதையர்கள் இந்த இரவை மிகப்பெரிய கண்ணியமான இரவாக பார்த்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் வருது, முஆத் பின் ஜபல் ரஸியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பானில் வருது. யத்தலிஉல்லாஹு இலா ஹல்கிஹி ஃபி லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷாபான். ஷாபானுடைய நடு இரவிலே அல்லாஹு தாலா அடியார்களின் பக்கம் முன்னோக்குகிறான். ஃபயந்துரு லிஜமீஇ ஹல்கிஹி ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி. அவனுடைய எல்லா சிருஷ்டிகளையும் அல்லாஹ் மன்னிச்சிட்றான். மூமினான ஈமான் கொண்ட அத்தனை பேரையும் மன்னிச்சிட்றான். இல்லா லி முஷ்ரிக்கின் அவ் முஷாஹினின் அவ் காத்திலு நஃப்சின். 3 பேருக்கு மன்னிப்பு இல்லையா. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன், கொலை செய்தவன், 3வது கல்பிலே குபாடம் வைத்திருப்பவன். குபாடம்னா பிறர் மீது விரோதம் வைத்திருப்பவனே அல்லாஹ் மன்னிக்கிறது இல்லை. அதனால் இந்த இரவு வருது, நீ என்ன இபாதத் செஞ்சாலும் இன்னொரு மூமினான நம்ம மேலே சண்டை போட்டான், அவன் எப்படி செஞ்சான், இவன் எப்படி செஞ்சான், அவன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தான், இவன் அப்படி செஞ்சான் என்று விரோதம் வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அவரை எல்லாம் மன்னிக்கிறது இல்லை. அதனால் எங்கள் பாபா சொல்லுவாங்க, என் ஷேக் நாயமும் சொல்லுவாங்க, ஷபே பராத் வந்துருச்சுனாப்பா, நீங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே யார் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபோன் அடிச்சிருங்க. ஒரே ஊரில் இருந்தால் நேரில் போயிருங்க. நமக்கு மத்தியில் 1000 தான் வருத்தம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுங்க. நம்ம மேலே தப்பே இல்லை, தங்கச்சி மேலே தான் தப்பு, கோச்சிட்டு போயிருச்சுருந்தாலும் நேராக வீட்டுக்கு போயிடணும். போய் தங்கச்சி என் மேலே தப்பு மன்னிச்சுக்க அல்லாஹ்வுக்காக. அந்த விரோதத்தை மாற்றிக்கிட்டு அல்லாஹ் மன்னிக்கிறான். குரோதம் கல்பில் இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த இரவில் அவர் என்னதான் அமல் செஞ்சாலும் அல்லாஹ் அவங்கள மன்னிக்கிறது இல்லை. அதில் ஷேഖனா சொல்லுவாங்க, பக்கத்தில் இருந்தால் நேராக தேடி போங்கப்பா, தூரத்தில் இருந்தால் ஃபோன் போட்டாவது அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி என் மேலே எதுவும் தவறு இருந்தால் மன்னிச்சுங்க, அல்லாஹ்வுக்காக மன்னிச்சுங்க, ஜி விட்டு கொடுத்து நீ குறைஞ்சி போய் மன்னிப்பு கேட்டுக்கோ, சமாதானம் ஆயிரு, அப்போ தான் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அலி பின் அபி தாலிப் ரஸியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க. அபூ தாவூத் வரக்கூடிய ஹதீஸு, பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸு. இதா கானத் லைலத்து நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபானுடைய நடு இரவு வந்துவிட்டால், ஷபி பராத்துடைய இரவு வந்துவிட்டால், ஃபகூமு லைலஹா, அந்த இரவு முழுவதுமே நின்று ஹயாத்தாக்குங்கள், இரவு முழுவதும் அல்லாஹ்வுக்காக செலவு செய்யுங்கள். என் ஷேக்னா எல்லா முறிதிலும் வர சொல்லுவாங்க, 1000 முறிதும் வந்துடுவாங்க. அப்போ ஷபே பராத்தில் மக்ரிப் தொழுதுட்டு 3 யாசீன் ஓதுவாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்குறாங்க. ஹதீஸில் வருது, யாசீனு லிமா குரிய லஹு, ஹதீஸில் வருது. யாசீன் சூரா இருக்கு, அது நீ எந்த நோக்கத்துக்காக ஓதுறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருப்பான்னு ஹதீஸில் வருது. அப்போ 3 யாசீன் ஓதுவாங்க. ஓதி தன்னுடைய வாழ்நாளுக்காக வேண்டியும், ஆஃபீஸ் சலாமத்துக்காக வேண்டியும், அதே மாதிரி நோயற்ற வாழ்க்கைக்காக வேண்டி, கடனற்ற வாழ்க்கைக்காக வேண்டி, பலா முசீபத்துகள் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்று முன்னோர்கள் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நமக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு மக்ரிப் தொழுதுட்டு பராத் அன்னைக்கு 3 யாசீன் ஓதுனாங்களா அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யாசீனு லிமா குரி அலஹு, எந்த நியத்தில் நீங்கள் யாசீன் ஓதுறீங்களோ அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான்னு. அப்போ இப்படி செய்யுங்க, அல்லாஹ் கபூல் செய்வான்னு பெருமானார் சொல்லிட்டாங்க.
நீங்கள் இந்த இரவு கபூல் ஆகக்கூடிய இரவு யாசின் வந்து அல்லாட்ட கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எதனுடைய அடிப்படை ஆதாரம் ஹதீஸில் இருக்குதோ அது பேர் பிதஅத்தே ஹசனான்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சம்சம் தண்ணி குடிக்கும் போது கேட்குற துவா கபூல்னு வருது. அதே இப்போ நம்ம உட்காந்து சம்சம் தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் இறங்கிப்பான்னு சொல்லிட்டு 4 துவா சொல்லி கொடுக்கணும். ரப்பனா ஆத்தினா அல்லாஹும்ம ரிஸ்குனா இல்மன் நாஃபியன் ரிஸ்க். இது பிதஅத்து. பெருமாள் இப்படியா சொல்லி கொடுத்தாங்க? சம்சம் தண்ணி குடிக்கும்போது எல்லாம் நில்லுங்க நான் சொல்கிறேன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஏன் எல்லாரும் அறிஞர்களா இல்லையே, சாமானிய மக்கள் இருக்கிறாங்க. என்ன துவா செய்யறதே தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. எப்படி துவா செய்யறதுன்னு தெரியாத மக்கள் இருக்கிறாங்க. அதனால வந்து நாம் வந்து கற்றுக் கொடுக்குறோம். சில பேர் வந்து ஃபர்லான தொழுதுட்டு துவா ஹதீஸில் வருது, ரசூல் அந்த மாதிரி ஓதுனாங்களா? சலாம் கொடுத்து எந்திரிச்சு போயிடுவாங்க. சலாம் கொடுத்து துவா ஓதுனாங்களா? ரப்பனா ஆத்தினா ஓதுனாங்களா? நீங்கள் என்ன ஹதீஸில் வருது? பெருமாள் சொன்னாங்க, துவா கபூலாகிற நேரங்களில் ஒரு நேரம் பாத சலாத்தில் மக்தூபத்தி, ஃபர்லான தொழுகைக்கு பின்பு நீங்கள் கேட்குற துவாக்கள் எல்லாம் கபூல் செய்கிறான்னு வருது. இது சொன்னால் பத்தாதா? இது கேளுங்க, அரை மணி நேரம் கேட்டாலும் கூட எல்லாம் கபூல் செய்கிறான். பெருமான ஒரு விஷயத்தை அடிப்படை ஆதாரம் நமக்கு ஹதீஸில் இருந்தாலே அதை நாம் செய்யலாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவை பற்றி சொல்லுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த இரவு முழுவதும் நின்று அமல் செய்யுங்கள் அப்படின்னா. அவள் எல்லா ஊர்களையும் பார்க்கலாம். அந்த இரவு எப்போ ஆரம்பிக்குது? மகரிபாடு. எப்போ முடியுது? ஃபஜ்ர் பாங் சொல்லும்போது. ஹத்தா மத்தலைல் ஃபஜ்ர், 4:30 மணிக்கு ஃபஜ்ர் பாங்க சொல்கிறாங்கன்னா அது வரைக்கும். ஆனால் நிறைய ஊர்களில் பார்த்தீங்கன்னா சர்க்கார் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க, மகரிப் தொழுகை யாசின் ஓதுறாங்கப்பா, அதோட இரவு இஷா தொழுகை தள்ளி வைக்கப்பட்டு 10 மணிக்கு நடைபெறும்னு அறிவிச்சிடுறாங்க. 7 மணிக்கு அமுச்சிட்டு 7 to 10 3 மணி நேரம் வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. 10 மணிக்கு வந்து அரை மணி நேரம் பயான் செய்வாங்க, அரை மணி நேரம் திக்ர் செய்வாங்க, கபூர் பேச யாரை செய்வாங்க, 12 மணிக்கு வீட்டுக்கு அமிச்சிடுவாங்க. இப்போ எல்லாம் படுத்து தூக்கிடுவாங்க 4:30 மணி வரைக்கும். இந்த இரவை பற்றி ஹதீஸில் வருது, அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தஆலா முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான். வந்து அடியாரில் என்ன வேணும் கேளுங்கள், என்ன வேணும் கேளுங்கள் என்று மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹ் கேட்குறான்னு வருது ஹதீஸில். அப்போ அந்த இரவை என் ஷேக் நான் சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட தூங்காதீங்கப்பா, பகலை ரெஸ்ட் எடுத்துங்க, காலையில் நல்லா தூங்கிங்க, ஓய்வு எடுத்துங்க. அந்த இரவு மகரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் கொஞ்சம் கூட தூங்காதீங்க. தூக்கம் வந்தால் எந்திரிச்சு விளாத்துங்க. ஏன்னா அந்த இரவை கண்ணியப்படுத்தியவர்கள் கூட்டத்தில் நாம் சேர்ந்துருவோம். இரவை தூங்கி அலட்சியப்படுத்தியவர்கள் நாம் ஆக வேண்டாம் அப்படின்னு எஜமா என்ன செய்வாங்க, மகரிபிலிருந்து நிகழ்ச்சி வச்சுருவாங்க. சஹர் வரையிலையும் சர்க்கார் நாயகம் நிகழ்ச்சி வச்சு எங்கள் எல்லாத்துக்கும் பயான் செய்ய வைப்பாங்க. எஜமா சொல்லுவாங்க, சில பேர் நீங்கள் நினைக்கலாம், இன்னும் இரவு முழுசும் இஷாவில் ஆரம்பித்து ஃபஜ்ர் வரைக்கும் மாற்றி மாற்றி பயான் செய்வாங்க. சர்க்கார் பேசுவாங்க, நாம் மிஸ்கின் பேசுவோம், இந்த மாதிரி ஹலீஃபாக்களை மாற்றி மாற்றி பேச சொல்லுவாங்க. இப்படி பேச சொல்கிறாங்களே, என்ன அதற்காக தொழுதா என்ன, தஸ்மீ நஃபில் தொழுதா என்ன, தஸ்மீ நஃபில் தொழுவாங்க, மற்ற வணக்க வழிபாஷை குர்ஆன் ஓதுனா என்னன்னு நினைக்கலாம்பா நீங்கள். ஆனால் ஒன்று விளங்கிங்க, எல்லா அமலை விட மேலானது அல்லாஹை பற்றிய அறிவு தான். அல்ல இல்மு பில்லா. பெருமானோட சஹாபி கேட்டாங்க, ஐயுல் அமாலி அஃதல், அமல்களில் ஆக மேலானது எதுன்னு கேட்டாங்க. இப்போ பெருமான சொன்னாங்க, அல்ல இல்மு பில்லா, அல்லாஹை பற்றிய அறிவுன்னு சொன்னாங்க. இன்னும் பெருமாள் சொன்னாங்க, வந்து கலீலுல் இபாதத், கொஞ்சம் இபாதத், மஅல் இல்மி பில்லா, அல்லாஹ்வை அறிவதுடனே கொஞ்சம் இபாதத் ஆகிறது, ஹைரும் மின் இபாதத்தின் கசீரத்தின் பி கைரி இல்மி அவ் கமா கால ஸல்லல்லாஹு. இந்த இபாரத்து வருது, அல்லாஹ்வை பற்றி இல்மு ஞானம் இல்லாமல் பெரிய அமல் செய்வதை விட அல்லாஹ்வுடைய ஞானங்களோடு கொஞ்சம் அமல் செய்வது மேலானதுன்னு சொன்னாங்க. அதனால் இந்த இரவை நம்ம நல்லபடியாக பயன்படுத்துவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இரவு முழுவதும் நீங்கள் நின்று வணங்குங்கள், தூங்கக்கூடாது. கனவே வளைஞ்சுங்களா, பகலை தூங்கி ரெஸ்ட் எடுத்துங்க. அன்றைக்கி பகலை கூட நீங்கள் உம்ராக்கல்ல அல்லாஹ் தஆலா இந்த இரவை வாழ்நாளில் ஒரு தடவை கூட நசீபாகுமா நமக்கு, இது எல்லாம் இந்த நசீபாகணும். பார்த்தீங்களா, இந்த புனிதமான இரவு, இரவும் புனிதமானது, இடமும் புனிதமானது, ஊரும் புனிதமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மாதிரி ஊரில் மக்காவோட சிறந்த ஒரு ஊர் இல்லை, காபாவோட சிறந்த இடம் இல்லை, ஹைருல் பிகா, உலகில் சிறந்த இடம், உலகில் சிறந்த இரவு நம்ம கூட சேர்த்துருக்குறான். இது அல்லாவா நாமளா திட்டம் போட்டு எந்த செட்டு பராத்தில் போகிறாங்க அந்த செட்டில் நாம் போகலாம் அப்படிலாம் திட்டம் போடவே இல்லை. திடீர்னு நிஜமாக கூப்பிட்டாங்க, வந்தாச்சு, பார்த்தா பராத் வந்துருச்சு, பெரிய சந்தோஷமாக போயிடுச்சு, பெரிய அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அந்த இரவில் நாம் என்ன செய்வோம், நல்ல அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இரவு முழுவதும் காபத்துல்லாஹ்ல கழிக்கணும்னு ஒரு ஆசை. போய் தவாப் செய்வோம், சஹி செய்வோம், மிச்ச நேரத்தை அங்கே உட்காந்து அழுது துவா செய்வோம், காபத்துல்லா திரையை பிடிச்சி அல்லாட்ட துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தாலா. சஹர் செய்வோம், நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நோன்பு வச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தாலா. பகலில் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க, அப்போ தான் இரவு முழுசும் தூங்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு உதவியாக இருக்குது. சரிங்களா? அப்போ பெருமாள் சொன்னாங்க, கூமு லைலஹா, இரவில் முழுவதும் நீங்கள் நின்று வணங்குங்கள், வசூமு நஹாரஹா, பகலெல்லாம் நோன்பு வையுங்கள்ட்டாங்க சொன்னாங்க. அப்போ ஷபே பராத் அன்னைக்கு காலையில் நோன்பு வைக்கிறது சுன்னத்து. நாளைக்கு நோன்பு வைக்கலாமா எல்லாரும் இன்ஷா அல்லாஹ்? இல்லை எல்லாரும் நோன்பு வைக்கிறீங்களா? யாரும் நோன்பு வைக்க உடல்நிலை சரியில்லைன்னா நோன்பை பிற்படுத்துறீங்களா? யாரும் நோன்பு வைக்கல கை தூங்க, நோன்பு வைக்கிறோம் கை தூங்க, வைக்கலாமா? சரி, அப்போ சரி, எல்லாரும் நோன்பு வைக்கலாமா? வைக்காதுங்க, ஏன்னா சாப்பாடுக்கான்னு கேட்குறாங்க. அதிகமாக சாப்பாடு எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் சஹர் ஏற்பாடு செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ், இஃப்தார் ஏற்பாடு செஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியாம்மா?
இன்னைக்கு கஞ்சி நல்லா போட்டிருந்தாங்கல்ல, அதே மாதிரி அதுதான் குடிச்சாங்க. அதான் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதான் குடித்தோம். அல்லா மறுபடியும் கொடுப்பான், தௌஃபீக் செய்வான் அல்லா இன்ஷா அல்லா. அப்போ ஏற்பாடு செஞ்சுக்குவோம் இன்ஷா அல்லா தான். அப்போ இப்ராஹிம் இது பகல்ல நோன்பு வையுங்கள். இப்போ இன்னல்லாஹ என்சிலு ஃபீஹா, கவனிங்க, அந்த இரவிலே அல்லாஹு தாலா வானத்தில் இறங்கி வருகிறான். டி குரூபி ஷம்சி, சூரியன் மறைந்தவுடன், மக்ரிபாக சொன்ன உடனே, இலா சமாய் துனியா, பூமியின் வானத்துக்கு வருகிறான். கூறு சொல்கிறான், ஹலாமிம் முஸ்தக்ஃபிரின் லீ ஃபக்ஃபிரு, என்னிடத்திலே உங்களில் பாவ மன்னிப்பு கேட்போர் இருக்கிறார்களா, இதோ நான் மன்னிக்கிறேன். அலாமிம் முஸ்தஸிகின் ஃபர்ஸுகுஹு, உங்கள் என்னிடத்திலே ரிஸ்க் கேட்போர் இருக்கிறாங்களா, வாழ்க்கை வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், வீடு வேணும், காசு வேணும், பணம் வேணும், வேலை வேணும், கேட்குறீங்களா, நான் தருகிறேன். அலாமிம் முபுத்தலின் ஃபவ்ஆஃபிஹி, உங்களில் யாரும் வியாதிகளால் பாதிக்கப்பட்டவர்கள், ஏதோ சோதனைகளால், கஷ்டங்களால், சிரமங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்கிறீர்களா, வாருங்கள், ஃபவ்ஆஃபிஹி, நான் அவர்களுக்கு பரிபூர்ண ஆஃபியத்தை கொடுக்கிறேன். அலா கதா அலா கதா, இப்படி இருக்கிறீங்களா, அப்படி இருக்கிறீங்களா, கடன்காரன் இருக்கிறாங்களா, கடன் நீக்கிறேன், ஒன்னொன்னா சொல்லி 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 அல்லாஹ் கேட்கிறான். அத்தா எத்தலிஉல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் உதயமாகும் வரை கேட்கிறான் அல்லாஹ். ரவாஹு அபூ தாவூத் வல் பைஹகி, பைஹகில் அபூ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸுடைய ராவி ஹஜரத் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா. இதோட வேற என்னங்க நமக்கு? அலி நாயகம் சொன்னாங்க, ரசூலா சொன்னாங்க, நம்பிக்கை நம்ம என்ன அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? சரி, ஒரு கேள்வி வருது, அல்லாஹ் தாலா முதல் வானத்துக்கு இறங்கி வந்தானா? அல்லாஹ் ஏறது இறங்கிட்டு பரிசுத்தமானவன். முதல் வானத்திலேயே அல்லாஹ் இருக்கிறான், ரெண்டாவது வானத்திலையும் இருக்கிறான், ஏழாவது வானத்திலையும் இருக்கிறான், அரிசிலையும் இருக்கிறான், நம்ம கூட இருக்கிறான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அடியார்களுக்கு இறங்கி வர்றான், அவங்களுடைய அவங்க குற்றங்கள்லாம் மன்னிச்சு இறங்கி வர்றான். பேச்சுவார்த்தை நடக்கும்போது சொல்றாங்க இல்லையா, அரசாங்கம் இறங்கி வந்தது அப்படின்னு. எங்க அவர் மேலேருந்து இறங்கிட்டா, ஹெலிகாப்டர் கீழே இறங்கினாரா? அப்படி இல்லை, அவருடைய நிபந்தனைகள்லாம் தளர்த்தி, எல்லா நிபந்தனை உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டான்னு அர்த்தம். அதுக்கு அரசாங்கம் இறங்கி வச்சு, அப்போ நீ வந்து தௌபா கபூல் ஆகணும், இப்படி செய்யணும், நீ அப்படி செய்யணும், நீ அப்போ தான் கபூல் ஆகும். எல்லா நிபந்தனை, எல்லா நிபந்தனைகளையும் தளர்த்தி கபூலை ஏற்றுக்கிறேன் வாப்பான்னு கூப்பிட்றான் அல்லா ஜல்ல ஷானு. அல்லாஹ் இறங்கி வர்றான்னு அர்த்தம். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் வருது, ஆயிஷா ரதி எல்லா ரிவாய செய்கிறாங்க. நான் ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அவர்களை வீட்டில் என் கூட படுத்திருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நைட்டு எந்திரிச்சு பார்க்குறேன், இருட்டில் தட்டி தட்டி பார்க்குறேன், பெருமானா அங்கே காணோம். எங்கே போயிட்டாங்க? என் கூட நைட்டு படுத்திருந்தாங்களே. பெருமானா சொல்ல 10 மனைவிமார்களுக்கு ஒரு மனைவிக்கு ஒரு இரவு படுப்பாங்க. அப்போ என் கூட இல்லையே, அப்படி எங்கே போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சந்தேகம் வந்துச்சு. இப்படியே அரை வெளிச்சம் தான் இருக்கும், அப்படியே தேடிக்கிட்டே வர்றாங்க. வந்தால் பள்ளிவாசல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல் தலையை வச்சு அழுது துவா செஞ்சுட்டு இருந்தாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா பார்த்தோன்னா, எங்கே ஆயிஷா இங்கே வந்தீங்கன்னு கேட்டாங்க. ஹுவ ஃபில் பக்கீ, பெருமான பக்கீக்கு போயிட்டாங்க. ஒரு ரிவாயத்தில் ஹஜ்ஜால் அழுதுட்டு இருந்தாங்கன்னு வருது. ஒரு விதத்தில் பக்கீன்னு ஜன்னத்துல் பக்கி, பெருமான சொல்ல வீட்டிலேருந்து ஜன்னத்துல் பக்கி கபர்ஸ்தானில் போய் ரெண்டு அழுது துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அங்கே தேடி தேடி அங்கே வந்துட்டாங்க. இங்கே தான் போயிருப்பாங்களான்னு தேடி வந்துட்டு அங்கே நிற்கிறாங்க. எங்கே ஆயிஷா வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை யா ரசூலல்லாஹ், வந்தேன், தாங்க காணான்னு தேடி வந்தேன் அப்படின்னாங்க. பெருமான கேட்டாங்க, அத்தஹாஃபீன அகுந்து அத்தஹாஃபீன, நீ என்ன பயப்படுகிறாயா? அகுந்தி தஹாஃபீன யஹீஃபல்லாஹு அலைஹி வ ரசூலுஹு, என்ன அல்லாஹ் ரசூலும் உனக்கு வந்து ஏமாத்துருவாங்கன்னு நினச்சிங்களா நீங்கள்? அதாவது இந்த வீட்டை விட்டு பெருமாள் வேற மனைவி வீட்டுக்கு போயிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிங்களா நீங்கள்? அல்லாஹ் ரசூலும் உங்களுடைய இரவில் உங்களிடம் இருக்காமல் ஏமாற்று என்று நீ கருதி கொண்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், இன்னி வனந்து அன்னக்க ஆமாம், இன்னி வனந்து அன்னக்க அதைத்த பாபு நீ சாய்க்க, நீங்கள் வேற மனைவிமார்கிட்ட போயிட்டீங்களோ என்னை விட்டுட்டுன்னு நினச்சேன்னு சொல்லிட்டாங்க. உண்மையை இப்போ கால சொன்னார்கள், இந்த இரவு என்ன தெரியுமா? இன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய நடு இரவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பூமிக்கு இறங்கி வருகிறான். இலா ஸமாஇ துனியா, உலகத்துடைய வானத்தின் பக்கம் அல்லாஹ் வருகிறான். ஃபயக்ஃபிரு லி அக்ஸரி மின் அததி ஷிஅரி கனமி கலபின், கலபு கூட்டத்தார்களுடைய ஆடு மாடுகள் எவ்வளவு இருக்கோ, அந்த ஒவ்வொரு ஆட்டுக்கும் எத்தனை லட்சம் முடி இருக்கோ, ஒட்டுமொத்த ஆட்டுக்கு எவ்வளவு லட்சம் முடி இருக்கும், அவ்வளவு பேர்களே அல்லாஹ் நரகத்தை விட்டு விடுதலை செய்வார், அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொன்னார்கள். இந்த ஹதீஸும் அபூ தாவூதுல திருமதியில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அப்போ இந்த இரவு அல்லாஹ் அந்த அல்லாஹ் மன்னிக்கப்பட்ட லிஸ்ட்டில் அல்லாஹ் நம்மளையும் சேர்த்துக்குவான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளை காபத்துல்லா கூட்டு வந்து அல்லாஹ் நம்மளை இந்த இரவு வச்சுக்கிறான்னு எவ்வளோ பெரிய இரவு, எவ்வளோ பெரிய பாக்கியம். இன்னொரு ஹதீஸில் வருது, அபூ சாலபத்துல் ஹஷனிய ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. இது பைஹக்கியில் வரக்கூடிய ஹதீஸ். இது இதாக்கான லைலத்து நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய நடு இரவு வந்து விட்டால்
இத்தல அல்லாஹு இலா ஹல்கிஹி, அல்லாஹ் தன் சிருஷ்டியின் பக்கம் முன்னோக்குகிறான். யக்ஃபிருலில் முஃமினி, மூமின்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். நல்லா கவனிங்க. எம்லீலில் காஃபிரின் யும்லீலில் காஃபிரின், காஃபிர்களுக்கு அவகாசம் கொடுத்து விடுகிறான், ஈமான் கொண்டு அவனை மன்னிக்கிறேன்னு சொல்லி. அஹ்லல் ஹிக்தி பிஹிக்திஹிம் ஹத்தா யதுஊஹு, மனதிலே ஒருத்தருக்கு குரோதம் வைத்தார்களே அவர்கள் விஷயம் எல்லாம் பெண்டிங் வைத்து விடுகிறான். நீ சமாதானமான வரைக்கும் நான் சமாதானமாக மாட்டேன்னு சொல்லி எல்லாம் அவங்க விஷயத்தை மன்னிப்பை நிப்பாட்டி விடுகிறான். நல்லா யோசிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுகிறான். ஒரு ரொம்ப நாள் பேசலைன்னா பத்திரிக்கை அடிச்சு, நான் தானே மூத்த அக்கா, எனக்கு தானே கொடுக்கணும், தங்கச்சிக்காரி உண்மை கொடுத்துட்டு அப்புறமா அக்கா கொடுக்குறேன், நான் குடிசை வீடான், நாங்கள் என் வீடு சின்ன வீடான், அவடு பெரிய வீடான், அப்போ அவ்வளோ என்ன மதிச்சா என்ன அவ அவட்டுக்கு எதுக்கு போவேன். சண்டை சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துங்களா பெரிய 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 சண்டை போட்டுக்கிட்டு. அது கறி வச்சாங்க, எனக்கு எலும்பா வச்சுட்டாங்க, கறியாக வைக்கிறேன், எதுக்கு அவுட்டுக்கு நான் போனேன். அடப்பாவிகளா, இது ஒன்றுமே இல்லாத அற்ப சொற்ப விஷயங்களுக்கு தான் இன்னைக்கு அடித்தடி பற்றி சண்டை போட்டுருக்குறாங்க. அந்த சண்டைகள் வருஷக்கணக்கில் நீடிக்குது, குடும்பமாக நீடிக்குது. அல்லாஹ் தஆலா அவர்கள் நீ சமாதானப்படுத்தி கொள்ளும் வரை உங்களை நான் மன்னிப்பதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சண்டை போடணும்னு தெரியாது. இன்னொரு ஹதீஸ்ல வருது பாருங்க, இஃப்தஹுல்லாஹுல் கைர ஃபி அர்பஇ லயாலி. நான் இது ஹதீப்ல வரக்கூடிய ஹதீஸ் இது. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்றாங்க, 4 இரவுகள் அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த நன்மைகளை திறந்து விடுகிறான். ஒன்று லைலத்துல் அல்ஹா, ஈதுல் அல்ஹாவுடைய இரவு, லைலத்துல் ஃபித்ர், ஈதுல் ஃபித்ருடைய இரவு, லைலத்துல் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபானுடைய பாதி அந்த நடக்கூடிய இரவு, ஒஃபி லைலத்தின் அரஃபா, அரஃபாவுடைய இரவு. இந்த 4 நாட்களிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அனைத்து நன்மைகளையும் திறந்து விட்டு விடுகிறான் என்றும் ஹதீஸ்ல வருது. இதெல்லாம் சரியான ஹதீஸ்ல வரக்கூடிய. இப்போ சில பேர் சொல்றாங்க இந்த ஹதீஸ் எல்லாம் அவ்வளோ பலகீனமான ஹதீஸ், அபூதாவுத் திருமதியில வருது, இதான் சிஹாசித்தால உள்ள கிதாபுகள் அப்படிங்கிறாங்க. ஆனால் உலமாக்களுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஒரு ஹதீஸு ஒன்று வந்துருச்சுன்னா அது பலகீனங்கிறோம். ஒரே கருத்தில் பல ஹதீஸ் வருகிற பொழுது அந்த ஹதீஸ் மிக வலுவான ஹதீஸாக ஆயிருக்கு. ஒரே விஷயத்தில் பல சஹாபாக்கள் சேர்ந்து பொய் சொல்ல மாட்டாங்க இல்லையா. ஆயிஷா அறிவிக்கிறாங்க, அப்துல் ரஹ்மான் அவங்க இவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க அறிவிக்கிறாங்க, இவ்வளோ பேரும் சேர்ந்த ஒரு விஷயத்தை இட்டு கட்டி பேசுவாங்க, பொய் சொல்ல வாய்ப்பு இருக்கானா இல்லை. அதனால இந்த ஹதீஸுகளில் நாம அமல் தான் செய்கிறோம், நம்ம கூத்தடிக்கிறோமா, நல்ல அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா பொதுவாக நல்ல அமல் இரவெல்லாம் செஞ்சா நல்லா மன்னிக்க மாட்டானா. அந்த இரவு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான்ற உணர்வோடு செஞ்சா நிச்சயமா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். அல்லாஹ் தூரமா இருக்கான்னு நினைச்சவங்க அல்லாஹ் தூரமா இருக்கிறான், நீ அல்லாஹ் என் கூட இருக்கிற நினைச்சுக்க, அல்லாஹ் அவன் கூட தான் நம்ம கூட இருக்கிறான். அதனால இந்த இரவுகளில் என்னென்ன அமல் செய்யலாம் அப்படிங்கிறத பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று யாசின் ஷரீஃப் போது துவா செய்ய சொல்லியிருக்காங்க. இரண்டாவது அதிகமாக அல்லாட்ட நம்முடைய மொத்த கோரிக்கைகளை அல்லாட்ட வச்சு துவா செய்கிறது. அடுத்தபடியாக குர்ஆன் ஷரீஃப் ஓதுறது, தஸ்பீ நஃபில் தொழுகலாம். அது ஒரு அது பெருசாக தொழுன்னு காபத்துல்லான்னு சொல்லுவோமா, தஸ்பீ நஃபிலுடைய தொழுகை இருக்கு, பொதுவாக சிறப்பானது. அது காபத்துல்லான்னு நம்ம தொழுதா ரொம்ப சிறப்பானது. தொழுதுருக்கீங்களா? தஸ்பீன் தொழுதுருக்கீங்களா? யாரும் கைத்துங்க, யாரும் தொழுதுருக்கீங்க? எல்லாமே தொழுதுருக்கீங்களா? ஷிமர் தொழுது இல்லையாப்பா? சொல்லித்தரேன், எப்படின்னு சொல்லித்தரேன், தொழுவுங்க இன்ஷா அல்லாஹ். அரைஞ்சலாம். நீங்கள் தொழுதுங்களா? இல்லை, பெருமானா சொன்னாங்க சில ஹதீஸ்ல வருது, தஸ்பீ நஃபில் தொழுகைன்னு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அவ்வளோதான். வலா ஹவ்ல வலா குவத்த இல்ல, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இது தக்பீர்லேருந்து சஜிதா வரைக்கும் 75 தடவை ஓதணும். 4 ரக்காயத்தில் மொத்தம் 300, 15 பிரித்து ஓதணும். தக்பீர் கட்டி சனா ஓதனோடனே 15 தடவை. இப்போ அல்லம் சுரா ஓதி நம்ம ஏதாவது வம்மு சுரா ஓதிக்கிட்டு அப்புறம் 10 தடவை. ருக்கூல சுப்ஹான ரப்பில் அலீம் ஓதிட்டு 10 வாட்டி எந்திரிச்சு நின்று சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்ல. என் கை விட்டு என்னக்கூடாது, ஸோ விரலை அமுத்திக்கலாம், இப்படி சுப்ஹானல்லாஹ் இப்படி டச் பண்ணிக்கலாம், இந்த விரலை இப்படி சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், இப்படி 10 வாட்டி. அப்புறம் முதல் சஜிதால 10 தடவை சுப்ஹான ரப்பில் ஓதன பின்னாடி அப்போ எந்திரிச்சு உட்காரோம் இல்லை, அதில் 10 தடவை, ரெண்டாவது சஜிதால 10 தடவை, மொத்தம் எத்தனை ஆச்சுங்க? 75 தடவை ஆச்சு. இப்படியே 4 ரக்காத்துலையும் 300 தடவை ஓதுறது. இது ரொம்ப 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 அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிரியமான ஒரு தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸா வருது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த தொழுகையை பற்றி சொல்லி கொடுத்த இப்னு அப்பாஸ், நீ வாய்ப்பு இருந்தா இந்த தொழுகையை டெய்லி தொழுகு, அப்படி உன்னால முடியலையா வாரத்தில் ஒரு நாளாவது தொழுகு, அப்படியும் முடியலையா மாதம் ஒரு நாளாவது தொழுகு, அப்படியும் முடியலையா வருஷம் ஒரு தடவை தொழுகு, அதுவும் முடியலையா வாழ்நாளில் ஒரு தடவையாவது தொழுதுரு. அவ்வளவு விசேஷமான தொழுகைன்னு பெருமானார் சொல்லியிருக்காங்க. இப்போ நாளைக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் தஆலா
நம்ம உம்ரா முடிச்சுட்டு அல்லாஹ் நாடுவானேயானால் தஸ்பீஹ் நஃபில் 4 ரக்காத் தொழுவோம். ஜமா ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் மதியானம் லுஹர் தொழுதுட்டு சாப்பிட்டு ஆயிஷா பள்ளியில் போய் இஹ்ராம் கட்டிட்டு வந்துடுவோம். வந்து மகரிபு தொழுதுட்டு இங்கே நம்ம ரூம்லேயே உட்காந்து 3 யாசின் ஷரீஃப் ஓதி துவாலாம் செஞ்சுட்டு புரிஞ்சுங்களா, எல்லோரும் அவங்க கோரிக்கை எல்லார்ட்ட வைப்போம். இதுவாக செஞ்சுட்டு இரவு உணவு உணர்ந்துட்டு இஷா தொழுகை முடிஞ்சால் இங்கேயே தொழுதுட்டு அவங்க ரூமை தொழுதுக்கலாம். வாய்ப்பு இருந்தால் தொழுதுட்டு இதில் மேலே தொழுகை இடம் இருக்குல்ல எங்கேயோ அது தொழுதுட்டு நம்ம மிதா நிதானமாக அமைதியாக போய் இரவு முழுக்க அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தருவாங்க. செஞ்சுட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். பகலில் அதை ஓய்வு எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால நாளைக்கு காலையில் கொஞ்சம் எல்லாம் தூங்கி இங்கே ரெஸ்ட் எடுத்துங்க. சரியா, இரவு முழுசும் அமல் செய்ய வேண்டியிருக்குனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துங்க. செய்வோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம தௌஃபீக் செய்வானாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது மாதிரி தாங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள். நல்ல வேலை. நான் என்ன யோசிச்சிருந்தேன், லன் தக்ர பிஹர்ஃபின் மின்ஹுமா இல்லா உஅதீதஹு. இதிலிருந்தும் நீங்கள் ஓத ஓத எதை நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அதை கொடுப்பான் என்று அந்த ஹதீஸில் எதை நீங்கள் கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான்னு மலக்கு சொன்னதாக பெருமானா சொன்னாங்க. இந்த ஹதீஸில் வருது. அப்போ இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இதை ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அதே மாதிரி அந்த சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத்தாகி ஆமனு ரசூல் இருக்க அதை சொல்லி அல்லாஹ் இடத்துல கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கொடுப்பான்னு சில வருது. அதே மாதிரி ரவியான் ஷேக் முஹிதீன் இப்னு அரபி ஜமா சொல்கிறாங்க, உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் 40 முறை நீங்கள் மகரிபுக்கு பின்னால் சூரா ஃபாத்தியாவை ஓதுங்கள். நிஜமாக சொல்கிறாங்க, இது ஷபே பராத்தில் ஓதுறது விசேஷமானது. இது இல்லாமல் உங்களுக்கு எப்போயாவது ஒரு முக்கியமான தேவை வருது, ஒரு அவசியம், ஒரு சில பிரச்சனை ஏற்படுத்த சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 40 முறை ஓதுங்கள். எப்படி ஓதணுமா? ஓதுற முறை சொல்கிறாங்க, பாத சலாத்தில் மகரிபி, மகரிப் தொழுது பின்னால் இந்தல் ஃபராகி மினல் ஃபரதி வ சுன்னதி, ஃபரது சுன்னத்து தொழுது முடிச்சு வலா யக்கும் மகாமிஹி, உட்காந்து இடத்த விட்டு அசையக்கூடாது, யார்கிட்டையும் பேசவும் கூடாது. சுன்னத்து தொழுது முடிச்சு சலாம் கொடுத்துட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு அசையாமல் உட்காந்து 40 தடவை ஓதுங்க. அத்தா எஃபருக்கு மின் கிராஅத்தி சூரத்துல் ஃபாத்திஹத்தி பாதஹு யுஸ்அலு முராதஹு, அதற்கு பின்பு ஒரு என்ன வேணுமோ அல்லாஹ்ட்ட கேட்கட்டும். இன்னல்லாஹ் தஆலா யக்லீஹி லா மஹாலத, திட்டவட்டமாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றியே கொடுப்பான். வக்கது ஜுர்ரிபு வஜ்தனாஹு நாஃபிஅன், நாங்கள் அவ்வாறு தான் அதை பெற்றுக்கொண்டோம், அனுபவத்திலே கொண்டு வந்தோம், அதை அவ்வாறு தான் பெற்றுக்கொண்டோம்னா நாங்கள் செஞ்சு பார்த்தோம். அதே மாதிரி எத்தனையோ கோரிக்கை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான்னு சொல்கிறாங்க. சும்மா யுக்ரவு ஹாதத் துவா பாதல் ஃபராகி மின் கிராஅத்துல் ஃபாத்திஹா, அதாவது இந்த 40 ஓதிட்டு வாய்ப்பு இருந்தால் இந்த 2 வரையில் ஒரு துவா சொல்கிறாங்க இப்னு அரபி ஜமா, அந்த துவாவை நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த துவா வேணால் ஓதலாம். இந்த துவா ஓதிட்டு நம்ம கேட்குற கோரிக்கையை நம்ம எல்லாத்தையும் கேட்கலாம். அந்த 2 வரி துவா ஜமா சொல்கிறாங்க, நம்ம எல்லோரும் ஓதுவோம் சார். நான் சொல்கிறேன், ஆமின்னு சொல்லுங்கள். இலாஹி பி இல்மிக, இலாஹி இல்முக காஃபின் அனி சுஆல் இக்ஃபினி பி ஹக்கில் ஃபாத்திஹதி சுலன் வ கரமுக காஃபின் அனில் மகால் அக்ரிமினி பி ஹக்கில் ஃபாத்திஹதி மகாலன் வஹஸ்ஸில் மாஃபி தமீரி யா ரஹமர் ராஹிமீன். இப்போ நீங்கள் கொஞ்சம் துவா கண்ண மூடி துவா என்ன வேணும் கேட்டுங்க. அதாவது ஹதீஸில் வருதுமா, யாசீனு லிமா குடி அலஹு, யாசீன் சூராவை எந்த நோக்கத்தில் நீங்கள் ஓதுறீங்களோ அந்த நோக்கத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான் என்று ஹதீஸில் வருது. அந்த மாதிரி ஒரு சில விஷயத்துக்கு தான் பெருமானா சொல்கிறாங்க. யாசீன் ஷரீஃப் சொல்கிறாங்க, அடுத்து ஜம்சம் தண்ணிக்கு சொல்கிறாங்க. ஜம்சம் நீங்கள் வந்து லிமா ஷுரிப லஹு, எந்த நோக்கத்தில் குடிக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா இந்த ஹரமில் கேட்குறதுவா கபூல் செய்வாங்க. இடமும் கபூல் செய்யக்கூடிய இடம், நாளும் கபூல் செய்யக்கூடிய நாள், அந்த இரவும் கபூல் செய்யக்கூடிய இரவு, நினைஞ்சிங்களா? சம்சமும் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறோம். எல்லாமே ஒன்று சேர்ந்துருக்கு. அப்போ உறுதியாக நம்புங்க, அல்லாஹ் தஆலால என்ன முடியாது எஜமானுக்கு. சந்தேகப்பட்டுலாம் கேட்க வேணாம், சும்மா கேட்டு வைப்போம், அல்லாஹ் கொடுத்தா வாங்கிக்கலாம், அப்படிலாம் இல்லை. நான் எஜமான உன்னத்தோட யார்கிட்ட போய் கேட்பேன்? இல்லை ஒன்றால் முடியாதா? இல்லை ரப்பி, கட்டாயம் நீ கொடுக்க தான் சரி. அப்படியே அல்லாஹ்ட்ட உறுதி வச்சு கேளுங்க. நினைஞ்சிங்களா? உதுல்லாஹ மூக்கினீன ஃபி துவா, பெருமான சொன்னாங்க சொல்ல, அல்லாஹ்ட்ட கேளுங்க, துவாவிலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர்களாக கேளுங்க. அல்லாஹ் தஆலாவுடைய அற்புதத்தில் நடக்காத ஒன்றுமே கிடையாது, இந்த நம்பிக்கை உள்ளவங்களாக கேளுங்க அப்படின்னு சொல்லி வருது. நினைஞ்சிங்களா? என்ன அதிசயங்கள்லாம் அதில் நடத்தி காமிச்சிருக்கு. ஒருத்தர் கால் உடஞ்சிருச்சு, பரவச்சேரி பள்ளிவாசலில் மோதினார் இருந்தார். அவர் பேர் என்ன? ஹம்சா பாய். உங்களுக்கு தெரியுமா? ஹம்சா சாம்சங் பின்னாடி வந்தார். வந்து 20 வருஷம் ஹம்சா இருந்தார். கால் உடஞ்சிருச்சு.
ஆக்சிடென்ட் ஆகுது. போகும்போது பஸ் அடிச்சுட்டான், கால் உடஞ்சிருச்சு. உடஞ்சி டாக்டர் சொல்கிறேன் சேரவே சேர உள்ளுக்குள்ளே அழுகிருச்சு, இந்த காலை எடுக்கணும்னா நீங்கள் வேலையை பார்த்துட்டு போய் வீட்டுக்கு கொண்டு போங்கன்றார். இன்னும் எங்குமே சந்தேகம் இருந்தால் வேறு டாக்டர்கிட்ட அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்படின்ட்டாங்க. இன்னும் கால் உடஞ்சி இப்படி 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 குறுக்கால போய் சொருகி சதையெல்லாம் அழுகிருச்சுன்னு சொல்லிட்டான். அது ஒன்றும் செய்ய முடியாது, இதெல்லாம் எடுத்துடணும். கால் ரிமூவ் பண்ணலைன்னா உங்களுக்கு ஆபத்து, இங்கே மேலெல்லாம் அந்த சீயெல்லாம் பரவிடும் அப்படின்னு. நீங்கள் போங்க, எனக்கு வைத்தியர் வேறு ஆள் இருக்காங்கன்ட்டு நாங்கள் வேறு டாக்டர் போகிறோன்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, எப்போ பார்த்தாலும் யார் இஃபாயி தான். இஃபாயி நம்ம கனவுல கால் நீட்டுப்பா அப்படின்னு தலையை விட்டாங்க. கால் நல்லா பிரிச்சுங்க அவருக்கு, எந்த டாக்டர்ட்டையும் போகல, நல்லா போய் நடக்க ஆரம்பித்தார் அவர் பாட்டு. கடைசி வரைக்கும் ஆயத்தாக இருந்து எல்லாட்ட போய் சேர்ந்தாங்க. இந்த மாதிரி அவுலியாக்களால் என்ன நடக்க முடியாது, அல்லா தாலா எப்படியோ நடத்தி காமிச்சிருக்காங்க. எத்தனையோ அதிசயங்கள் நடத்தி காமிச்சிருக்கான் அல்லா தாலா. இந்த மாதிரி நம்ம அல்லாட்ட கேட்போம். அவுலியாக்கள், எல்லா அவுலியாக்களும் வந்த இடம் இது. மக்காவுக்கு எல்லா அன்பியாக்களும் வந்த இடம். ஹவுசில் முஹீதீன் நாயகம் வந்த இடம், அஜ்மீர் நாயகம் வந்த இடம், எல்லா அவுலியாக்களும் வந்த இடம் துனியாவில் எங்கேயும் பார்க்க முடியும். பகதாது போனீங்க, முஹீதீன் நாயகம் வந்திருக்காங்க. அவங்க வந்திருக்காங்க. நாகூர்ஜமா போயிருக்காங்களா தெரியாது. நாகூர் ஷெரீஃப் வந்தீங்க, நாகூர்ஜமா வந்திருக்கிறாங்க. முஹீதீன் நாயகம் வந்திருக்காங்களான்னு தெரியாது. ஆனால் மக்கா இருக்கே, மதீனா இருக்குங்களே, எல்லா அவுலியாக்களும் வந்த இடம். எல்லா அவுலியாக்களுக்கும் டிபார்ட்மெண்ட்டு பிரித்து கொடுத்த இடம் மதீனா ஷெரீஃப். நீங்கள் இங்கே போங்க, இந்த ஊர் போங்க, இந்த ஊர் போங்க, இந்த ஊர் போங்க. அஜ்மீர் நாயகம் நீங்கள் அஜ்மீருக்கு போங்க. பாதுஷா நாயகம் நீ அங்கே போங்க. யாராவது எங்கே போகணும் டிபார்ட்மெண்ட்டு பிரித்து கொடுத்த இடம் இந்த இடம். சயீத் இப்ராஹிம் ஏர்வாடி, சயீத் இப்ராஹிம் வழி இல்லா, ரத்தர் வழி இல்லா திருச்சி. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊருக்கு போங்கன்னு டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுத்த இடம் மதீனா ஷெரீஃப். இப்போ நம்ம மக்காவில் உட்காந்துருக்கோம், மதீனா ஷெரீஃபில் அருகில் இருக்க நமக்கு எல்லாருக்கும் நம்ம கேட்போம். அந்த மாதிரி யாசின் ஷெரீஃப் ஓதும்போது, முதல் யாசின் ஓதும்போது நம்முடைய குடும்பத்தார்கள், நம்ம நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா நீண்ட வயதும் உடல் ஆரோக்கியமும் ஆஃபீஸ் சலாமத்தாரனும் நீயத்து வச்சு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது யாசின் ஓதுகிற பொழுது அல்லாஹ் தஆலா நோய் நொடியற்ற பலா முசீபத்து நீக்கி நமக்கு நோய் நொடிகள் இல்லாத நல்வாழ்வு தரணும், பலா முசீபத் நீக்கணும் துவா செஞ்சுங்க. மூணாவது யாசின் ஓதும்போது அல்லாஹ் தன் வாழ்க்கையில் யார்ட்டையுமே கையேந்தாமல், கடன் வாங்காமல், அல்லாஹ் செல்வ செழிப்பான நல்ல வாழ்க்கையின் துனியாவிலையும் அல்லாஹ் ஹலாலான முறையில் சம்பாரிச்சு நல்ல ரிசுக்கு தரணும். விசாலமான ரிசுக்குக்காக நீ வச்சுக்கணும். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். முதல் யாசின் முஹீதீன் ஹாஃபிஸா ஓதுவாங்க. ரெண்டாவது நம்முடைய அனஸ் ஹாஃபிஸார், அவங்களோட ஹாஃபிஸா. மூணாவது பிலால் ஹாஃபிஸா. 3 பேர் நம்ம ஹாஃபிஸா இருக்கிறோம். அவருக்கு நான் ஹாஃபிஸா கிடையாது. இந்த 3 ஹாஃபிஸா இருக்கிறாங்க. 3 ஹாஃபிஸும் ஓதுவாங்க இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் ஷரீஃப் கொடுங்க. اللهم إنا نعوذ بك من ضيق الدنيا وضيق يوم القيامة. اللهم إنا نعوذ بك من ضيق الدنيا وضيق يوم القيامة. اللهم إنا نعوذ بك من ضيق الدنيا وضيق يوم القيامة. யா அல்லாஹ், நாங்கள் அடியார்கள் யா அல்லாஹ், ஓ ஹபீபு நாயகத்துடைய உம்மத்தினர்கள் யா அல்லாஹ், பாவமே நிறைந்த அடியார்கள் யா அல்லாஹ், எங்களுக்கு நல்லவர்கள் நாங்கள் சொல்ல இல்லை அல்லா. யா அல்லாஹ், எங்களை ஊர்லேயே நல்லவங்கன்னு எங்களை சொல்லிக்கல அல்லா. நாங்கள் ஊர்லேயே ஆகப்பெரிய பாவிகள் நாங்கள் சொல்கிறோம் ரப்பு. அந்த பாவத்தை கழுகத்தாங்கி வந்தோம் ரப்பு. எங்களை பெரிய ஆள் நினச்சி நாங்கள் வரல அல்லா. உன் தர்பாருக்குள்ள நுழைவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை ரப்பு. அவுலியாக்களும் அன்பியாக்களும் இந்த வாசல்ல கால் வைக்க எங்களுக்கு தகுதி இல்லை ரப்பு. யாரில் எங்களுக்கு ஒன்று காபத்துல்லா பார்க்க என் கண்களுக்கு தகுதி இல்லை ரப்பு. வாழ்நாளெல்லாம் பாவத்தில் இருந்த கண்கள் யா அல்லா. வாழ்நாளெல்லாம் பாவத்தில் உருண்ட கை கால்கள் யா அல்லா. வாழ்நாளெல்லாம் பொய் புறம் பேசிய நாக்குகள் யா அல்லா. யாரில் இந்த நாக்கில் லப்பைக்குன்னு சொல்ல எங்களுக்கு வெக்கமா இருக்குது யா அல்லா. யாரில் எங்க உள்ள வந்தானே துரத்தி விட்டுருவியோ இந்த பயமும் இருக்குது யா அல்லா. ஆனா உன் கருணையால் எங்களை உள்ள கூட்டிட்டு வந்த ரப்பே. யா அல்லா, உன் கருணையால உன் தர்பாருக்கு அழைச்சிட்டு வந்த ரப்பே. யா அல்லா, இங்க இருந்து நீ வெளியே போகும்போது எங்களை அன்று பிறந்த பாலகராக்கிறியா அல்லா. எங்களை பரிசுத்தமாக்கி வெளியே அனுப்பியா அல்லா. ஒவ்வொருத்தரும் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்க நோக்கத்தை ஹலாலானதும் நிறைவேற்றி எங்களை அனுப்பியா அல்லா. யா அல்லா, எங்களுக்கு குடும்பத்துடைய சிரமங்கள் கஷ்டங்கள் எங்களை என்னெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவையை நிறைவேற்றி எங்களை வெளியே அனுப்பியா அல்லா. யா அல்லா, ரப்புல் ஆலமீனாக உன்னிடத்தில் ஏந்தி இந்த கைகளை வெறுங்கையா அமைச்சராத ரப்பு. யா அல்லா, உண்டு ஏந்தி இந்த கைகளை வெறுங்கையா எங்களை கொண்டு போயிடாத ரப்பு. யா அல்லா, எங்க வீட்டு வாசலுக்கு பிச்சைக்காரன் கேட்டான்னா நாங்க வெறுங்கையா அனுப்பி வைக்கப்படுறோம் அல்ல. ஏதோ எங்கில இருந்து 2 ரூபா 1 ரூபா காசை போட்டு அனுப்புறோம் யா அல்லா. ஏதோ சோறு போட்டு அனுப்புறோம் யா அல்லா. ரப்புல் ஆலமீனாகிய நீமா அல்லா. மாலிக்குல் முல்காகிய நீ ரப்பே. அர்ஹமுர் ராஹிமீனாகிய நீ ரப்பே.
தாஜரே முத்துலக்காகிய ஒரு வாசலுக்கு வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். வாசல்ல வந்து உன்னை கையை ஜெயிக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னால முடியாது என்ன இருக்குது யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தை நீதான் படைச்ச ரப்பு, ஒரு குன்னுல படைச்ச ரப்பு. யா அல்லாஹ் நீதான் எல்லாத்தையும் கொடுத்த ரப்பு. யா அல்லாஹ் உன்னால முடியாது, வானம் பூமியை படைக்கிறது உனக்கு கஷ்டமா இல்லை ரப்பே. யா அல்லாஹ் எங்கள் தேவைகளை உங்க முன்னால் சமர்ப்பிக்கிற ரப்பே. யா அல்லாஹ் நீ நினைச்சா ஒரே ஒரு நொடியில நிறைய சரியாக்கில ரப்பே. யா அல்லாஹ் எங்களுக்கு என்ன தேவையோ அதை நீயே அறிஞ்சிருக்கிற யா அல்லாஹ். அதை வாய் விட்டு நாங்க சொல்ல வேண்டும் அவசியம் இல்லை ரப்பே. யா அல்லாஹ் எங்கள் தேவைகளை அறிஞ்சிருக்கிற யா அல்லாஹ். அதை வாயை திறந்து நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரப்பே. நீ நிறைவேற்றி வச்சிருக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களில் யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களில் உடல் நலம் சரியில்லாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாம் பரிபூர்ண ஆஃபீது சலாமத்துக்குரிய அல்லாஹ். எங்களில் யாரெல்லாம் சிரமம் இருக்கிறாங்க சிரமங்களை நீக்கி வச்சிருக்கியா அல்லாஹ். பண கஷ்டம் இருக்கிறாங்களோ பண கஷ்டத்தை நீக்கி வச்சிருக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை வந்திருக்கக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ, குடும்பங்கள் யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ அவர்களுக்கு நீ சாலியான ஜோடிகளை உடனே ஏற்படுத்தி சீக்கிரம் திருமணம் நடக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரொம்ப சீக்கிரமா நடத்த தௌஃபீக் செய்யா அல்லாஹ். திருமணங்கள் அடி சலாமத்தான திருமணம் ஆக்கி வையா அல்லாஹ். எங்கள் குடும்பங்கள் எங்கள் பிள்ளை குட்டிகளை எல்லாரையும் ரப்பே உன்னிடத்துல ஒப்படைச்சிடறா. யா அல்லாஹ் அவர்களை இவ்வுலகிலும் மறு உலகிலும் ராஜா மாதிரி நீ வாழ செய்யா அல்லாஹ். அவர்கள் சந்தோஷமா நீ வாழ செய்யா அல்லாஹ். இரண்டு உலகத்தின் கல்விகளையே கொடுத்துறியா அல்லாஹ். எல்லாரையும் அவுலியாக்களின் நேசர்களா நீ வாழ செய்யா அல்லாஹ். அன்பியாக்களின் நேசர்களா நீ வாழ செய்யா அல்லாஹ். சுன்னத் ஜமாத்துல நீ வாழ செய்யா அல்லாஹ். எங்கள் பெற்றோர்களுக்கு ஆஃபீஸ் சலாமத்தை நீண்ட வயசக்கூடிய அல்லாஹ். என் குடும்ப உறுப்பினர் அத்தனை பேருக்கு நீண்ட வயசக்கூடிய அல்லாஹ். என் குடும்பங்களை திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் அதிகப்படுத்தியா அல்லாஹ். குழந்தை இல்லாத யாருக்கெல்லாம் சொன்னாங்களோ குழந்தை கொடுத்துறியா அல்லாஹ். எங்கள்கிட்ட யாரெல்லாம் குழந்தையை பாக்கிறதுக்கு அதுவும் செய்ய சொன்னாங்க நீ குழந்தையை கொடுத்துறியா அல்லாஹ். உலகில் எத்தனை கோடி பேரும் அத்தனை பேரும் நீதான் குழந்தை கொடுத்துறப்பே. 800 கோடி பேரும் குவத்தை கொண்டு குதிரத்து கொண்டு நீ பிறக்க வச்சிடறப்பே. யா அல்லாஹ் கோடானு கோடி குழந்தைகளை நீ உற்பத்தி செஞ்சு வரப்பே. கோடிக்கணக்கான குழந்தைகளை ஒரு மீனுக்கு வைத்த கோடி மீன்களை ஒன்னா உண்டாக்குன ரப்பே. உனக்கு அல்லாஹ் உனக்கு குழந்தைகளை கொடுப்பது கஷ்டமான காரியம் ரப்பே. எங்கள் பாவங்களுக்கு காரணமா இருந்தா நீ மன்னிச்சிருயா அல்லாஹ். யாரெல்லாம் எங்களுக்கு துவா செய்யும்படி சொன்னாங்களோ யாரெல்லாம் அவங்க துவாக்கெல்லாம் நீ கபூல் செஞ்சு உங்களுக்கு சாலியான குழந்தைகளை கொடுத்துறியா அல்லாஹ். எங்கள் குடும்பங்களில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர்கள் யாரெல்லாம் முஸ்லிமான மீதான மக்கள்ல யாரெல்லாம் குழந்தை பெண்கள் கர்ப்பம் தரித்திருக்கிறோ சலாமத்தா அவங்களுக்கு குழந்தை பிச்செடுக்க தௌஃபீக் செய்யா அல்லாஹ். சுகப்பிரசமாக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை குழந்தை பெற்றவர்கள் அந்த குழந்தைகளை உடைய அவுலியாக்கள் ஆக்கிறியா அல்லாஹ். நீ பிரியப்படும் குழந்தை வளர்த்தெழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பேத்திகளுக்கு திருமணம் செய்து பார்ப்பதற்கு உண்டான தௌஃபீக் எங்களை செய்யா அல்லாஹ். எங்களை எல்லாரும் தொழுகையாளிகள் ஆக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகையும் பேணுதலாக தொழக்கூடிய ஆக்கிறியா அல்லாஹ். வல்லதீன் உஃபி சலாத்தியம் ஹாஷிஊன் ஆக்கிறியா அல்லாஹ். பயபக்தியா தொழக்கூடியவளாக்கிறியா அல்லாஹ். சதா உன்னை சிக்ரு செய்யக்கூடியவளாக்கிறியா அல்லாஹ். எங்க நாவுகளில் சதா சிக்கிரில் மூழ்கடிச்சவளா ஆக்கி வச்சிருயா அல்லாஹ். சிந்தனைகளை சதா நீ குடி வந்துறியா அல்லாஹ். நல்லா கசீரம் எங்களை சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் நோன்பாளிகள் ஆக்கிறியா அல்லாஹ். ஜகாத்து கொடுப்பவர்கள் ஆக்கிறியா அல்லாஹ். ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஆக்கிறியா அல்லாஹ். உம்ரா செய்யக்கூடிய ஆக்கிறியா அல்லாஹ். உன் அவுலியாக்களின் மீது அன்பு கொண்டவள் ஆக்கிறியா அல்லாஹ். உன் அவுலியாக்களை மக்பராக்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துறியா அல்லாஹ். அவன் ஷஃபாத் எங்களுக்கு லாசிம் ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ துவாக்களை நாங்கள் வாயில கேட்டோம் ரப்பி. நீ தான் கேட்க வச்ச ரப்பே. யா அல்லாஹ் நீயே நிறைவேற்றியா அல்லாஹ். எத்தனையோ துவாக்களை எங்களுக்கு தேவை நாங்கள் கேட்க முடியல ரப்பே. யா அல்லாஹ் அதை நீ அறிஞ்சிருக்கிறியா அல்லாஹ். எங்களுக்கு மறந்து போயிரும் யா அல்லாஹ். எங்களுக்கு அறிவு கம்மியா அறிவையா அல்லாஹ். அதையும் நிறைவேற்றி கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எதுவெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல துஆக்களை கேட்டாலும் அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துறியா அல்லாஹ். எந்த தீமைகளை விட்டெல்லாம் பெருமான சொல்ல பாதுகாவத்தை அதை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குரூப்ல வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய எல்லா ஹத்தையும் நிறைவேற்றி வச்சிருக்கியா அல்லாஹ். எங்களுடைய எல்லா ஹாஜத்துகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். எங்களுக்கு இறுதி மூச்ச ஈமானோட இருக்கக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு சக்கராத்து என்னன்னு தெரியாம எங்களை பாதுகாத்துறியா. எங்கள் குடும்பத்தார்களுக்கு ஈமான நசீபாக்கக்கூடிய எங்கள் பரம்பரைக்கே ஈமான நசீபாக்கக்கூடிய முஹ்லிஸாக வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். முத்தகீராக வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லாஹ். ஐவேரத்துடைய நேமாத்துடைய பாக்கியக்கூடிய அல்லாஹ். எல்லாரும் புனிதமான இந்த இரவுல என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். இதை கேட்கிறவங்களுக்கு யாருக்கும் நான் கொடுக்க தயாராகன்னு சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய கேள்வியை நாங்க நம்புறேன் அல்ல. நீ எதை கேட்டாலும் கொடுத்துருவேன் அல்ல. எங்களுக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும் அல்ல. எல்லாம் உன்னை என்ன உனக்கு
எங்களுடைய தேவையை பொறுப்பு நிறைவேற்றக்கூடிய அல்லா எங்களுக்கு இறுதி மூச்சு வரை இமாந்தாரே மூச்சு இருள் மேலான கண்ணாய் சொல்லி கண்ணார கண்டுகொண்ட எங்க நாயத்தை பார்த்த சந்தோஷத்திலே சக்கராத்திலே எங்களுக்கு தெரியாம சொல்றோகை கைப்பற்றி நாயத்தை பார்த்துக்கிட்டே அவர் காடலிலே சிறும செய்வடைய பாக்கிட்ட கொடுத்து அவர் காலையிலே சொல்றோகை கைப்பற்றி அல்லா புனித ரமலான் மாசத்தை எங்களுக்கு சீவாக்கி முடியாதா ரமலான் மாசத்துல கத்தருடைய இரவு வாங்கக்கூடிய அதனுடைய அனைத்து சிறப்புகளும் எங்களுக்கு அடையக்கூடிய பாக்கியக்கூடிய எங்களுக்கு பொருந்திக்கையாண்டா அவரோட பொருத்தக்கூடியாண்டா நாங்கள் குடும்பத்தோட ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய பாக்கியக்கூடிய குடும்பத்தோட உம்ரா செய்யக்கூடிய பாக்கியக்கூடிய எங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த தர்பாருக்கு வந்து போகக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லா நாங்கள் கூடிய சதகா செய்யக்கூடிய சகாத் கொடுக்கக்கூடிய கையாக எங்களை ஆக்கிறியா அதுக்குள்ள சூழ்நிலை வசதியை மனசையும் அமைச்சுக்கூடிய யார் இடத்துல கையை நம்மளை எங்களை காப்பாற்றியா எங்களை எந்த சூழத்தில் கேவலத்து வரணும் அது தெரியாதா எங்களுக்கு கண்ணியத்தை கூடியாதா இத்தத்தை கூடியாதா செல்வ செழிப்பக்கூடிய நிரந்தரமா சந்தோஷத்துக்குரியாதா போனா ஒன்னே அடையக்கூடிய பாக்கியத்து கூடியாதா ஒண்ணு நாங்க பெற்றுக்கூடியாதா எங்க கல்புல நீ இருக்கக்கூடியாதா நாங்கள் எதை கேட்டாலும் ஒன்னிலேயே கேட்கக்கூடியாதா உன்னை பார்த்து கேட்கக்கூடிய ஒன்னிடத்துல கேட்டு ஒன்னிடத்திலே பெறக்கூடிய பாக்கியத்து கூடியாதா போனா உன்னுடைய கிருபையை எங்களுக்கு அதிகப்படுத்தி கூடியாதா எங்களுக்கு பலாப சிபத்துகளையும் நீ நீக்கிறியாண்டா ஆபத்துகள் விபத்துகள் கட்டிஸ்டி போட்டி போறாம இதெல்லாம் நீக்கிறியாண்டா கிருபியாளனுக்கெல்லாம் மேலான கிருபியாளனே எங்களுடைய கொம்பர்கள் எல்லாம் கரையேறக்கூடிய பாக்கியக்கூடிய எங்களுடைய குமர்கள் எல்லாம் சராபத்தான முறையில காரையக்கூடிய பாக்கியக்கூடிய சரியான ஜோடி பொறுத்து அமைச்சு கொடுத்து அவர்கள் சந்தோஷமா வாழக்கூடிய பாக்கியக்கூடிய எல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய தக்தீரை நல்ல தக்தீரை ஆக்கிறியா எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நல்ல வாழ்க்கை ஆக்கிறியா பொருத்தமான வாழ்க்கை வாழறியா எங்க பிள்ளைகள் யாருக்கும் ஏமாற்றக்கூடாது எங்கள் பிள்ளைகள் காவியோட சூழ்ச்சியில் சிக்கிடக்கூடாது எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிக்காயிடக்கூடாது எங்கள் பிள்ளைகளுக்கு எந்த விதமான வியாதியில சோதிச்சிடாதே அல்லா எங்களை யாரெல்லாம் வியாதிஸ்தர்களோ வியாதியெல்லாம் நீ கொடுப்பாக்கிறியா எல்லாரும் எங்களுடைய பிள்ளைகளுடைய தகுதியை நல்ல தகுதியாக்கிறீங்களா எங்களுடைய பிள்ளைகள் கைகால் சலாமத்தக்கூடிய எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவு நடத்தக்கூடிய புத்தி கூர்மையக்கூடிய எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாம் விலாயத்தை கொடுத்தியா உன்னுடைய பொருத்தத்தை வாசிப்பாக்கி கொடுத்தியா எங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஹராமானால் பேரி நடக்கக்கூடிய பாக்கியக்கூடிய எங்கள் பிள்ளைகள் எல்லாம் சீமான கைமான தடத்தோட வாழக்கூடிய பாக்கியக்கூடிய எல்லாரும் பேரும் பாடு ஒரு இடத்துல கெஞ்சி கேட்கிறேன் அல்லா எந்த விதமான மருத்துவமுடைய கஷ்டங்களும் சோதனைகளும் வேதைகளும் எங்களுக்கு வியாதிகளும் வராமல் எங்களை பாதுகாத்துறியாங்களா நாங்கள் இருக்கும் காலமெல்லாம் ஆரோக்கியத்தோட கடியத்தோட சுத்தோட இருக்கக்கூடிய பாக்கியக்கூடியாங்களா எல்லாம் இந்த இரவுல நீ கேட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கியாங்களா எங்களுக்கு ஒன்றை விட்டா வேற இலாவும் இல்லையாங்களா ஒன்றை விட்டா வேற வாசல் இல்லையாங்களா ஒன்றை விட்டா வேற கதியும் இல்லையாங்களா ரொம்ப எங்களுக்கு கேட்க துவாக்கி வச்சு ரொம்ப எங்களுக்கு அவனையே கமலாக்கி கொடுத்து எங்களுடைய எல்லா நாட்ட திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடியாங்களா நாங்கள் உங்களால எந்த குறை இருந்தாலும் நீ மன்னிச்சு எங்களோட மக்பூலான உம்ராவாக்கி எங்களுக்கு உம்ராவதி நசீபாக்கி கொடுத்தப்ப எங்களோட உம்ராவதி ஏத்துக்கையா எங்களை சலாமத்தை கூட்ட தரப்ப எங்களை சலாமத்தாடி சின்ன காபால வந்து என்னென்ன துவாலான கேட்டது எல்லாத்தையும் கபலாக்கி முடியாதா எல்லாரும் வரைக்கும் மதீனாவை நசீபாக்கி முடியாதா எங்கள் நாயகம் சொல்லலாம் செழிப்பு பார்க்க முடிய பாக்கியது முடியாதா இது உயிரில் மேல கண்டா சொல்லலாம் அவர்களை காண விரும்பி என்னை சந்திக்க முடியும் பாக்கியத்தை மீண்டும் மீண்டும் எங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கியா எங்களை நீ பொருந்திக்கியா நாங்க எந்த துவா கேட்டாலும் எங்களை நீ கபலாக்கிறியா மனக்கவலையோ பணக்கவலையோ கஷ்டமோ தடைத்தடைகளோ சீமத்திலோ எல்லாமே எங்களை பாதுகாக்கிறியா எங்களுடைய வியாபாரத்துல பறக்கச் செய்யலா எங்களுடைய உத்தியோகத்துல பறக்கச் செய்யலா தொழில்துறையில பறக்கச் செய்யலா எங்களுடைய வேலை வாய்ப்புல பறக்கச் செய்யலா எந்த நாட்டத்தை கேட்கிறோமோ அந்த நாட்டை தாண்டி நிறைவேற்ற செய்யலா எங்களுடைய ஆயுஷ்ல பறக்கச் செய்யலா எங்களுடைய ஆரோக்கியத்துல பறக்கச் செய்யலா எங்களுடைய ஆபியத்துல பறக்கச் செய்யலா எங்களுடைய பிள்ளைகுட்டியில பறக்கச் செய்யலா எங்களுடைய சொத்து சோத்துல பறக்கச் செய்யலா கடன் இல்லாத வாழ்க்கை கூடியல்லா வறுமை இல்லாத வாழ்க்கை கூடியல்லா பஞ்சம் இல்லாத வாழ்க்கை கூடியல்லா பலாபிசிபத்து இல்லாத வாழ்க்கை கூடியல்லா எல்லாம் எங்களை யாரெல்லாம் வாடகை வீட்டுல கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் சொந்த வீட கொடுத்து அழகா வாழக்கூடிய வேலை வாய்ப்பு இல்லை எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கூடியா எங்களுக்கு வர வேண்டிய காசு எல்லாம் நீ வர வச்சுக்கூடியா எங்களை எது எதெல்லாம் தடை இருக்கோ அந்த தடையெல்லாம் நீக்கி கூடியா எல்லாருமே ரொம்ப துவாவடி கமலாக்கி நம்புறையா யாருக்கு நீ கேட்காதவர்களுக்கு கொடுக்குற ரொம்ப நீ ரஹ்மானா இருக்கிற
70 மேலான கிருபையாளனா இருக்கிறையாள்லா. யாழ்லா நீ நாங்க கேட்டுட்டோம், நீ கொடுக்கலன்னு நீ வைக்கப்படுறையாள்லா, நீ கண்டிப்பா கொடுத்துருன்னு முறையாள்லா. எங்களுக்கு எந்த தடை இருந்தாலும் நீங்க எங்களுடைய ஹாஜத்துக்கு நாட்டத்தேட்டங்களா நிறைவேற்றியா. அதே போல இன்ற புனிதமான இரவுல நகரத்தினுடைய கதவரி அடைச்சிருக்கிறையாள்லா. எங்கள் குடும்பத்தார்கள், முன்னோர்கள், பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் கபர்ல இருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவர்கள் நரகத்தாரமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்கி ஜன்னத்தில் பிரதோஷத்துல கூட இருக்கக்கூடிய பாக்கிட்டு முடியாதா. நாட்டு மந்தியுடைய முடிய அளவுக்கு பாவத்தை பண்ணிக்கிறேன்னு சொல்லியா. எங்களுடைய பற்றோர்கள் நல்ல பற்றாக்கிறியா, எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக்கிறியா, எங்களுடைய தத்தீரை நல்ல தத்தீராக்கிறியா. எங்கள் குடும்பத்தார்கள் உலகத்தில் உள்ள எந்தெந்த முஸ்லீம்ல நரகத்துல வேதையில இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் அவருடைய கிருபையை கருணையை காட்டி அவர்களை சொர்க்கவாதியாக பட்டல்ல மாக்கிறியாண்டா. கிருமியானது கேட்டா குடும்பத்தை கேட்காட கொடுக்கிற நம்பி நான் கேட்டதை எல்லா நரகவாசியை சொர்க்கவாதி ஆக்கிறியாண்டா. யாரும் சிரமப்படக்கூடாது, யாரும் நரகக்கூடாது. குறிப்பாக இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போயிரு என்ற இரவுல நீ அவர்கள் நல்ல முடிவை கொடுத்தா. யாரும் எங்களுக்காக கேட்க மாட்டாங்கன்னு அவங்க கதறிக்கிட்டு இருக்காங்க. நாங்க கேட்கிறியா, எங்க குடும்பத்தவர்கள் முன்னோர்களுக்கு நீ சொர்க்கத்தை கொடுத்துறியா, உன்னுடைய பொருத்தத்தை கொடுத்துறியா, உன்னுடைய காம முடியா கூட இருக்கக்கூடிய குதாம்கள் காதிமிகள் கூட்டத்தில் அவர்கள் நீ தான் சிவாய்க்கிறியா. எங்கள் வாக்கள் எல்லாம் சொல்லலாம் கபலாக்கிக்கா. எந்த விதமான பிரச்சனைகளோ முசீபத்துகளோ வராம நீ கண்ணியத்தோட நிஜத்தோடு வாழக்கூடிய பாக்கியக்கூடிய அல்லா. எங்கள் வாக்குறையெல்லாம் சொல்லலாம் வலிமார்கள் சொகபத்திலே ஷேகுமார்கள் சொகபத்திலே காலம்லாம் இருக்கக்கூடிய பாக்கியக்கூடிய எங்க ஷேகுமார்களுக்கு நீண்ட ஆயுசக்கூடிய அல்லா. ஷேகுமார்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆஃபீஸ் ஆரோக்கியத்தை சலாமத்தை அல்லா. எங்க குடும்ப ஷேகுமார்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தார்கள் வாரிசுகளுக்கெல்லாம் இஃபாருடைய ஞானத்தை கொட்டி கொடுத்து அவர்களோட சொகபத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அவர்களோட பொறுப்பை கொடுத்தியா. எங்க ஷேக்மார்களுக்கு ஆரோக்கியத்தை ஆஃபியத்தையும் கொடுத்து அவர்களை செல்வ சீமான வாழக்கூடியா, அவர்கள் கண்ணியத்தை அதிகப்படுத்தியா, அவருடைய உடல் ஆரோக்கியத்தை கைகால் சேகத்தக்கூடியா. எங்க ஷேக்மார்கள் எந்த காலமும் சந்தோஷமா இருக்கிறியா. அவரிடத்துல யார் என்ன முறையிட்டாலும் உடனே கபலாக்கி கொடுத்துறியா. எங்கள் துவாக்கள் எல்லாம் சொல்லலாம் கபலாக்கிக்கா. அல்லாஹ் ரப்பனா தகப்பல் மின்னா வ தகப்பல் துஆனா வ தமீம் நியதனா வ ஹஸ்ன் முராதனா பிஹம்மதி சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.